அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நுகத்தை முறிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி முறிப்பாரா? அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும். சிலருடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் இருக்கும். அது தவறான வார்த்தை. மூல பாஷையில் ஹீப்ருவில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இப்போ புதுசாக பிரிண்ட் பண்ணுற பைபிள் எல்லாமே அபிஷேகத்தினால் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இந்த நாளிலும் கூட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள், இன்னைக்கு எத்தனையோ நுகத்தை ஜனங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். வெளியில் இருக்கிற ஜனங்கள் பாவம்ங்கிற நுகத்தில் இருக்கிறாங்க, சாபம்ங்கிற நுகத்தில் இருக்கிறாங்க, வியாதிங்கிற நுகத்தில் இருக்கிறாங்க. சபைக்குள்ளே இருக்கிற சில ஜனங்களும் கூட இன்னும் விடுதலை பெறாமல் அதே நுகத்தடியை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நுகங்க? பாவங்கிற நுகம் அவங்க மேலே ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தை விட்டு வெளியில் வர முடியலை, சாபத்திலேருந்து வெளியில் வர முடியலை. இன்னும் வியாதிங்கிறதான ஒரு நுகம் அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. கடன் பிரச்சனை அப்படிங்கிற நுகம் அழுத்தி கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் முதல் அடைஞ்ச பாடு இல்லைன்னு சொல்லி ஜனங்கள் கஷ்டப்படுகிறதான சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? கேள்விப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒவ்வொரு நுகத்தையும் சத்ருவினால் கொண்டு வரப்படுகிற நுகங்களும் உண்டு, மனுஷர்கள் மூலமாய் கொண்டு வரப்படுகிற நுகங்களும் உண்டு. அது எப்படிப்பட்ட நுகங்களாக இருந்தாலும் சரி, அது சத்ரு கொண்டு வந்தாலும் சரி, அது சனகிரிப் கொண்டு வந்தாலும் சரி, அது மனுஷன் மூலமாக வந்தாலும் சரி, அந்த நுகங்களை முறியடிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா?